கும்பராசி நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எங்கே போனாலும் அந்த பூர்ண கும்ப மரியாதை உங்களுக்கு வாங்க வாங்கன்னு வரவேற்பு இருக்கும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, வயசில் பெரியவங்களா இருந்தாலும் அந்த மரியாதை, அந்த முக வசீகரம் எல்லாமே அந்த லக்ன அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேயர்கள் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் வயது வித்தியாசம்லாம் சிறப்பான நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த கோல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, லக்னத்திலே ராகு இருக்குது. 12க்கும் 1க்கும் உண்டான சனீஸ்வர பகவான் மீனத்தில் 2ஆம் இடத்துல குரு வீட்டில் இருக்கார். அந்த குருவுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு வீடு விட்டவர் 5ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கார். ஆக இந்த கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அந்த சனீஸ்வர பகவானுடைய தொல்லை உங்களுக்கு அதிக அளவு இல்லை. ஆக தடைகள் எல்லாம் விடைபெறும். கும்பராசி நேர்கள் எங்கே இருந்தாலும் சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ராகுனுடைய நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். சிம்மத்தில் கேது இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆக மாணவர் செல்வங்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி தந்தாலும் உடன் பிறந்த சகோதர வகையில் ஒரு சந்தோஷங்கள் நடக்கும். சொத்து சேர்க்கைகள் இனிமையாக இருக்கும். ஆக உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வரை, மே மாதம் வரையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் நினைத்தது நடக்கும், நடந்தது எல்லாமே சிறப்பாக நல்லாவே இருக்கும். புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருந்த காரணத்தினால் பிள்ளைகள் வழியில் பல மகிழ்ச்சிகள் உங்களை தேடி வரும். ஆக அந்த சில உடல் உபாதைகள் இருந்தால் கூட அதை மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் வேற ஒரு சில உங்களுக்கு தெரிந்த வழிமுறைகளில் அதை நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். சனீஸ்வர பகவானுடைய கடாட்சம் நிறைந்திருக்கிறது. அவனுடைய வீரியம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏனென்றால் இருப்பது குருவினுடைய வீட்டில் இருக்குது. அதனால் ஆக நீங்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பீங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் நிறைய மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். ஆக ஆலய தரிசனம், சாப விமோசனம், தீர்த்த யாத்திரைகள் செல்லும் வாய்ப்பு நிறைய வந்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இன்னும் மேலோங்கி நிற்கும். ஆக எல்லோரும் நலமடைவீர்கள். ஒரு பரிகாரமாக காயத்ரி மந்திரம், சுதர்சன மந்திரம், இன்னும் அந்த பிள்ளையார்பட்டி விநாயகருடைய பாடல்களை வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள். ஆலய தரிசனம், சாப விமோசனம் இதெல்லாம் செய்தால் 7.5 சனி இப்போ கூட உங்களை ஒன்றும் 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்களே தவிர 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா 12 பொண்ணானாலும் லக்னாதிபதியும் அவன் குடும்பஸ்தானத்தில் இருந்தால் கூட இருப்பது குருவின் வீடு. ஆக நீங்கள் சிறப்படைவீர்கள். மகிழ்ச்சி. சுதர்சன மந்திரம் மற்றும் அந்த காயத்ரி மந்திரங்களை வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள்.